ஒருத்தர் தன்னோட நண்பர் இறந்துட்டான்னு சொல்லி அவரோட இறுதிச் சடங்குக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தன்னோட பொண்ணான ரம்யாவையும் கூட்டிட்டு போறாரு. அங்கே போனதுமே அவர் அந்த சடங்குல கலந்துக்கிறாரு. ரம்யா ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கா. அப்படி அவன் நின்றுட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒருத்தர் வந்து அவள் தலை மேலே கை வச்சு, நீ உன் வாழ்க்கையே சந்தோஷமா வாழணும், நான் பாரு என்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போறாரு. உடனே அவளோட அப்பா கூப்பிடுறாரு, வாமா என்னோட நண்பரை கடைசியாக ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவ போய் அங்கே பார்த்ததுமே வயிற்றுல நடுங்கி போய் மயக்கம் போட்டே விழுறா. காரணம் என்னன்னா, அவகிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையில கை வச்சு பேசினவர் தான் அங்கே இறந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் அவளால் நிம்மதியாக தூங்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் பயத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே நடந்த உண்மையை அவள் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அவள் பயத்திலே இருக்கிறதுனால அவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போனதும் தான் அவளுக்கு ஒரு உண்மை தெரியுது. அப்போ யாரோட இறுதிச் சடங்குக்கு போனாலும் அவங்க ட்வின் பிரதர்ஸ். அன்னைக்கு அவகிட்ட வந்து பேசினவர் தம்பி, இறந்து கிடந்தவர் அண்ணன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கோஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள்.